முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். நாளின் பாடல் மற்றும் ஆராதனைகள் ஆண்டவருடைய வார்த்தை மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். ஒரு மணி நேரம் நல்ல விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதித்து பாருங்கள். உங்கள் குறைகள் நீங்கும், நிறைவு உண்டாகும் என்பதை ஆணித்தரமாக சொல்கிறேன். வாங்க எல்லாம் சேர்ந்து இணைந்து முதலாவது ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோமா? நிறைவின் தேவனை உயர்த்துவோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி. நல்ல கைகளை தட்டி எல்லாம் சேர்ந்து கர்த்தர் செய்த சத்தவரமாய் கைதட்டி உற்சாகமாய் நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். சொல்லுமா? நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். ஆம் தேவ ஜனங்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? ஆம் தேவ ஜனங்கள், நித்திய பேரும் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. உங்களுக்கும் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்போம். உடனடியாக திருமண தேவை இருக்கிறவர் உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் நன்மையானது நிச்சயமாய் தருவார். தொடர்ந்து நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்போமாக. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்போமாக. போன வாரத்திலிருந்து நாம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானித்து வருகிறோம். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்கள் ஏராளம் பதிவு செய்யப்பட்ட புத்தகம் இந்த பிலிப்பியரின் புத்தகம். இந்த பிலிப்பு சபையை பவுல் ரொம்ப அதிகமாக நேசித்ததாக வரலாறு உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள் நீங்கள் திடமானதாயிருங்கள், அல்லது கர்த்தருக்குள்ளே நீங்கள் ஒரே சிந்தியாக இருங்கள், கர்த்தருக்குள் கர்த்தருக்குள் கர்த்தருக்குள்னு சொல்லி கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் சொல்லி ஏராளமான வார்த்தைகள் இருக்கிறது. அதே போல் இது நிறைய ஜபக்குறிப்பு கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொன்னேன். என்னெல்லாம் கர்த்தருக்குள் ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் நீங்கள் ஜபக்குறிப்பாக வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணணும். இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் நிலைத்திருங்க. நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா, கர்த்தருக்குள்
நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டியது மிக அவசியம். நீங்கள் யோவானின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் 1ஆம் வசனம் அது நம்முடைய ஆண்டவர் திராட்சை செடியாக இருக்கிறார், நாம் எப்படி இருக்கிறோம்? கொடிகளாக இருக்கிறோம். திராட்சை செடியும் கொடியும் இணைந்திருக்கும் பொழுது அதன் மூலமாய் ஆண்டவர் மகிமைப்படுகிறார், நாம் அவருடைய சீஷர் என்பதை காட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஸோ நிலைத்திருக்கிறது, ஏதோ வார்த்தைக்கு ஒருத்தர ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம் நம்முடைய அனுபவமாக இருக்கக்கூடாது. ஸ்டான்லி சொல்லும் பொழுது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாக இருக்காதீங்க, திங்கக்கிழமை கிறிஸ்தவனாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறார். அல்லது அதை எதை சொல்ல வர்றாருன்னா, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவங்களாக இருக்கணும். ப்ரைஸில் ஒரு செடியை நடுறீங்க, அதுக்கு என்ன செய்கிறீங்க? ஒரு இடத்துல நட்டி வைக்கிறீங்க, பின்பதாக என்ன செய்கிறீங்க? அதுக்கு டெய்லி அல்லது தண்ணி ஊற்றி அதை கவனிக்கிறீங்க. அதே போல தான் கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிற ஏதோ ஒரு நாள் நாட்டப்படுகிற அனுபவம் அல்ல. ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டால் போதுமானது, அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட வேண்டாம், எத்தனை தடவை பாவம் செய்தாலும் ஆண்டவர் பாவத்தை மன்னிப்பாருங்கிற பல போதனைகள் இருக்குது. அதன் மத்தியில் வேதம் என்ன சொல்கிறது? உங்கள் ரட்சிப்பு நிறைவேற நீங்கள் பிரயாசப்படுங்கள். என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவரோடு ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க வேண்டும். ஜபம் எதை குறிக்கிறதா இருக்கிறது? நீங்களும் நானும் கான்ஸ்டன்டாய் தொடர்ச்சியாக ஆண்டவரோடு இருக்கிற அல்லது ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் என்பதை குறிக்கிறதாக இருக்கிறதை நீங்கள் மறந்துடக்கூடாது. எனவேதான் தொடர்போடு துதி கூட ஆண்டவரோடு தொடர்பு இருக்கிறது. அல்லது ஜபம் ஆண்டவரோடு தொடர்பை ஏற்படுத்துகிறது, வேத தியானம் ஆண்டவரோடு கூட தொடர்பை ஏற்படுத்துகிறது. இந்த மூன்றும் உங்கள் வழக்கமாக காணப்பட வேண்டியது அவசியம். ஆடுங்கிறீங்க சோதம் குமாரில் அங்கே பிரச்சனை வந்த பொழுது ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? தன் வீட்டில் கண் பிறந்த 318 பேரோட போய் அந்த பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் ஜெயித்ததை குறித்து பார்க்கிறோம். லோத்துவையும் குடும்பத்தையும் மற்ற அந்த ஜனங்களையும் மீட்டதை குறித்து பார்க்கிறோம். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தானியேல் முன்பு செய்து வந்தபடியே எருசலேமுக்கு நேரே பலகணிகளை திறந்திருக்க அவன் ஜெபித்த பொழுது கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். தாவீது பாருங்க, கவன் கல் முன்பு பயன்படுத்தின அந்த கவன் கல்லை எடுத்து பயன்படுத்தின பொழுது ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ ஜபம், வேத தியானம், அது மாத்திரமல்ல அல்லது ஆராதனை உங்கள் வழக்கமாக இருக்க வேண்டியது மிக அவசியம். இது கிறிஸ்துவோடு கூட நீங்கள் இருப்பதற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்குங்கள். பிலிப்பியர் 4:1 இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் சொல்றார். இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள் சொன்னா 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சில விஷயங்களை சொல்றாரு. அந்த 3 காரியங்கள் கர்த்தருக்குள் நீங்களும் நானும் நிலைத்திருப்பதற்கு உங்களுக்கு ரொம்ப உதவிகரமான காரியங்கள். அந்த 3 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருக்கிறவளாய் மாறிவிடுவீர்கள். கரங்களை வைத்து வரலிச்சங்க பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறவளாய் நாம் மாறிவிடுவோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. முதலாவது அங்கே சொல்லப்பட்ட காரியத்தை தான் போன வாரம் நாம் தியானித்தோம். 3ஆம் அதிகாரம் 3-8 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அது கர்த்தருக்குள் நிலைத்திருக்க நமக்கு உதவி செய்கிற முதல் காரியம் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை. கொஞ்சம் தலைப்பை மாற்றிருக்கிறேன். ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை. கர்த்தருக்குள் நிலைத்திருக்க நமக்கு உதவி செய்பவை நம்பர் 1 ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை. இந்த பகுதியில் 3ஆம் அதிகாரம் 3-8 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது மாம்சம் மற்றும் ஆவியை குறித்து அவர் அங்கு பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். நீங்கள் ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை ஏறாமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொரு மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இருக்க நினைத்தால் நான் அதிகமாக அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் அப்படின்னா பக்கா யூதன் சொல்றாரு. இஸ்ரவேல் வம்சத்தான், ஆமே நான் ஒரு எபிரேயன் சொல்றாரு. பெஞ்சமின் கோத்திரத்தான், பெஞ்சமின் கோத்திரம் டாப் கோத்திரம். எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேன். அன்னைக்கு இருந்த குரூப்லேயே ரொம்ப எக்ஸ்ட்ரீமான குரூப் பரிசேர். பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாத ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்குள் நஷ்டம் என்று நான் எண்ணினேன் சொல்றார். இப்போ ஆவியிலே நடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை. ஆவியிலே நடத்தப்படுகிற வாழ்க்கை என்றால் என்ன? பரிசுத்த ஆவியானின் உதவியை பெற்ற ஒரு வாழ்க்கை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அது எப்படி சாத்தியமாகிறது? நீங்கள் அதை சொல்லும் பொழுது தான் சாத்தியம். ஆவியானவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க.
இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறேன், ஆவியானவர் என்னோடு கூட வாங்க. இன்றைக்கி ஒரு பிரசங்கம் பண்ணுறேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கி ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நான் படிக்க போகிறேன்ப்பா, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நான் இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை தாங்கப்பா. பல பேர் இருக்கிற இடத்துக்கு நான் போகிறேன், நீர் என்ன வழி நடத்தும் என்று சொல்லி முற்றுமாக முழுவதுமாக நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் சார்ந்திருக்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறவளா இருப்பீர்கள். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். இல்லைன்னா ஒரு வளர்ச்சி இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு பேர் கிறிஸ்தவ தான், பேரளவில் தான் கிறிஸ்தவராக இருப்போம். ஒரு மேன்மையான வளர்ச்சியை காண முடியாது. நேற்று தினத்தில் ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் ஒரு சாட்சி நான் சொல்கிறேன், கடந்த 2 நாட்களாக எனக்கு அருமையான கைவலி, இடது கைவலின்னா அப்படி தாங்க முடியாத கைவலி. ஸோ நைட்டாக நான் தூங்க முடியல பாஸ்டர். அப்படி இருக்கிற இடத்துல நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன், வேறு ஒன்றும் செய்யலை, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். சர்ச்சுடைய யூடியூப்பில் போய் இந்த பாட்டெல்லாம் கேட்டுக்கிறேன். அவங்க அடிக்கடி இந்த பாட்டு பிரசங்கத்தெல்லாம் கேட்பாங்க, அவங்க கேட்டுகிட்டே இருந்தேன். பின்பதாக ரொம்ப வலி சிவியராச்சு. டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ண பொழுது அவங்க சொன்னாங்க, உங்கள் எக்கோவில் இசிஜியில் வேரியேஷன் இருக்குது, உங்களுக்கு எக்கோ பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. நான் தனியாக இருக்கிறேன், சோத்துறேன். ஐயோ, எனக்கு இப்படிப்பட்ட நிலை வந்தால் என்ன செய்வது, ஒரு ஹார்ட் பிரச்சனை ஆயிடுச்சு, என்ன செய்வது, எது செய்வது. என் மகள் சொன்னாங்க பார்க்கணுமான்னு சொன்னாங்க. இல்லை, நான் சமாளிச்சுக்கிறேன், நான் எதுவும் சிவியர்னா அவங்க சொல்கிறேன்னு சொல்லி பின்பதாக அவங்க ரெஃபர் பண்ணி அவங்க ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டியில் போய் பார்க்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஹார்ட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படி சொல்லியிருக்காங்க. கரங்களை வைத்து தள்ளி சொன்ன பார்ப்போம். இல்லை சோத்திரம், நீங்கள் தைராய்டு மருந்துகள் ரொம்ப நாட்களாக நீங்கள் சாப்பிடாமல் இருந்ததுனால தான் இந்த பிரச்சனை சொன்னாங்க. எனக்கு பயங்கரமான ஒரு பயம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்தார். வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன்னு ஒரு வார்த்தை கிடைச்சுதான், அதுலேருந்து அவங்களுக்கு அந்த வியாதியின் பலவின் நீங்கள் கர்த்தர் கிருபை தந்தார். அந்த அருமையான தாயர் அடிக்க நிறைய சாட்சி சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, இங்கே ஆராதிக்கிற மட்டும் இல்லை, வீட்டில் போய் உட்காந்து சும்மா இருக்கிற நேரங்களெல்லாம் சோத்திரம் அந்த நம்ம சர்ச்சில் நடக்கிற பிரசங்கங்கள், நம்ம சர்ச்சில் நடக்கிற ஆராதனைகள் எல்லாம் போட்டுகிட்டே இருக்கிறதா, அதிலே பழக்கமாக அதே தியானித்து கொண்டு இருக்கிறது அவங்க வாழ்க்கையில் பெரிய ஆசை. அவங்க சொன்னாங்க, இந்த சபைக்கு வந்த பின்பதாக நான் ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. எதுல வந்தோன்னா நம்ம உருப்படியாக ஒரு இதில் இருக்கணும், இப்படிதானே. நான் சின்ன வயசில் இருக்கும் பொழுது ஒரு ஸ்டோரி படித்தேன், வார இதில் படித்தேன். அதெல்லாம் சொன்ன ஒரு அம்மா சொன்னாங்க, அவர் ஒரு நல்ல பல தொழிலில் எக்ஸ்பர்ட் ஆன ஆள்னு சொல்லி எனக்கு கல்யாணம் கட்டு கொடுத்தாங்க. ஆனால் ஒரு தொழிலில் உருப்படியாக ஒரு இதில் ஒரு நாள் இருந்ததில்லை. இங்கே ஒரு நாள் கொஞ்ச நாள் இருப்பார், இங்கே நான் கொஞ்ச நாள் இருப்பார், இந்த தொழிலில் கொஞ்ச நாள் இருப்பார், ஒரு வருமானம் எல்லாம் பிரச்சனையாக இருக்குது அப்படி சொன்னாங்க. அப்படி சொல்லிட்டு கன்க்ளூஷன் என்ன சொன்னாங்க, கல்யாணம் கட்டினா ஏதாவது ஒரு தொழிலை உருப்படியாக தெரிஞ்ச ஒரு ஆளை கல்யாணம் கட்டுறது நல்லது அப்படின்னு முடிஞ்சு. சின்ன வயசில் வாசித்ததை நான் சொல்கிறேன். ஸோ நிறைய நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் செய்ய நினச்சி எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் உறுதியாக இருக்கும்படி நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறது. கரங்களை வைத்து அழிச்சவங்க பார்ப்போம். ஒரு சில வசனங்களை வச்சே வளர்ந்த ஆட்கள் எனக்கு நல்லா தெரியும். அந்த வசனத்தை இறுக பிடிச்சி, ஆண்டவர் நீங்கள் அந்த வசனத்தை தந்திருக்கீங்க, இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாரும் என்று சொல்லி கேட்டு ஜெயித்த ஆட்கள் இருக்கிறாங்க. நிறைய நமக்கு தெரியுது, ஆனால் ஒன்று நம்ம வாழ்க்கையின் அப்பியாசமாய் மாறவில்லை. எனவே தேவ ஜனங்களே, கிறிஸ்துவில் நிலைத்திருக்க தீர்மானம் பண்ணுங்க. அதற்கு பரிசுத்த ஆவியானவரை துணையாக அழைத்துக் கொள்ளுங்க. இந்த வேத பகுதி நீங்கள் வாசித்து பார்க்கும் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டு ஸ்தோத்திரம், இந்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பால் சொல்லப்பட்டிருக்கிறது. இது போன வாசனை. முதலாவதாக, ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்வார்கள். இந்த பகுதியில் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்வார்கள். ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? தங்களை தாழ்த்துகிறவர்களாக இருப்பார்கள். அது மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பார்கள் சொல்லி படித்தோம். இரண்டாவதாக, இந்த ஆவியினாலே நடத்தப்படுகிற எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் கிறிஸ்துவை மட்டும் மேன்மை பாராட்டுகிறவர்களாக இருப்பார்கள். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டேன், கிறிஸ்துவே அல்லாமல், அவருடைய அன்பே அல்லாமல் என்று சொல்லி பாட்டு பாடுவோமே, அதே போல கிறிஸ்துவை மட்டும்தான் என்ன கிரெடிட்னாலும் அவருக்கே கொடுக்கிற ஒரு கூட்டமாக இருப்பார். மூன்றாவதாக, இந்த ஆவினால் நடத்தப்படுகிற எப்படிப்பட்டவர்களாக இருப்பான்னு சொன்ன, மாம்சத்தின் மேல் ஒருபோதும் நம்பிக்கை வைக்காதவர்களாக இருப்பார்கள். மாம்சத்தின் மேல் ஒருபோதும் நம்பிக்கை வைக்காத கூட்டமாக இருப்பார்கள் என்று சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக நாம் தியானிக்கிற காரியம் என்னவென்றால், கர்த்தருக்குள் நீங்களும் நான் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரை அறிய ஆர்வமுள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. ஆண்டவரை அறிய ஒரு ஆர்வமுள்ள ஒரு வாழ்க்கை தேவை.
பவுலுக்கு சொல்லும் பொழுது 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனத்தின் முற்பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது 8ஆம் வசனம் 12ஆம் வசனம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் 10, 11, 12 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியாக. அதே 9ஆம் வசனத்தை இன்னொரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. 2 விஷயத்துக்காக தான் அவர் ஆண்டவரை அறியணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். ஒரு பெரிய தேர்நாள் அப்படின்னு காட்டுறதுக்காக அல்ல. நீங்கள் 12ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார் பாருங்க, என்ன சொல்கிறாரு, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்னவனானேன் என்று எண்ணாமல் சொல்கிறார். நான் முற்றிலும் பெர்ஃபெக்ட் அப்படின்னு நான் என்ன இல்லை, அதுக்காக நான் ஆண்டவர் அறியலை. பெரிய ஆள், ஒரு ஸ்காலர்னு காட்டுறதுக்காக அல்ல, கமாலியின் பாதத்தில் படித்தாள்னு காட்டுறதுக்காக அல்ல. எனக்கு 2 முக்கியமான நோக்கம் இருக்குது. ஆண்டவரை அறிகிற அறிவு அந்த 2 ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில் தருகிறது. அது என்ன அப்படின்னா, அவர் முதலாவது சொல்கிறார் 9ஆம் வசனத்தில், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படியா. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். ஐ மே கெயின் கிரைஸ்ட். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, எம்ப்ரேஸ் ஹிம். முதலாவது அவருடைய பிரதான நோக்கம், எதற்கு அவர் ஆண்டவர் அறிய விரும்பினார் அப்படின்னா, ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்கு. கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். ஆங்கிலத்தில் அந்த வார்த்தையை சொல்லணும், என்ன சொல்லலாம் அப்படின்னா, இன்டிமசி. ஆண்டவரோடு கூட ஐக்கியமாக இருப்பதற்காக அவரை அறிய விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர் குறித்து அறிய 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 என்ன செய்யும், அவர் மேலே நமக்கு தனிப்பட்ட ஒரு பாசம் வரும். வருமா வராதா? வருமா வராதா? வரும். யாரை ரொம்ப அறியறீங்களோ அவங்க மேலே ஆட்டோமேட்டிக்காக என்னது, நமக்கு ஒரு பாசம் வரும். அதே போல தான் பவுல் சொல்கிறாரு, இந்த வேதத்தின் மூலமாக என் ஆண்டவரை அறிய 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 அவரோடு கூட எனக்கு ஒரு நல்ல ஐக்கியம் உண்டாம். கரங்களை வைத்து வர எழுச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் 2 பேதுருவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, தம்முடைய மகிமையினாலும் தம்முடைய காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். கரங்களை போய் தலையிச்சுங்க பார்ப்போம். அப்போ ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது? ஜீவனை கொடுக்கிறது. ஆண்டவர் அறிகிற அறிவு நமக்கு எதை கொடுக்கிறது? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது சொல்லுங்க அல்லேலூயா. இங்கே தான் இருக்கீங்களா? எல்லா வசனத்தை சத்தமாக வாசிங்க பார்ப்போம். ஆமென். பாருங்க, அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவை. அப்போ நீங்க வேதத்தை எடுத்து வாசிக்க வாசிக்க, ஆண்டவரே என்னை ஆட்கொண்டிருக்கு, இன்னும் உங்களை நான் அறியணும், இன்னும் உங்களை அறியணும்ப்பா. ஐ வாண்ட் டு நோ யூ மோர் அண்ட் மோர். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தேவ சமூகத்தில் ஒரு ஜெப குறிப்பாக மாறட்டும். ஆண்டவரே உண்மை நான் இன்னும் அறியணும்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தாங்கப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு ஒரு பிரகாசமான மனக்கண்களை தாங்கப்பா, நீர் யார் என்பதை நான் அறியணும்ப்பா. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் ஜில்ல உறைஞ்சு போயிருக்கீங்களான்னு தெரில, சத்தம் ஒரு அழியலிச்சங்க பார்ப்போம். ஆமேன். அப்போ குளிர்லாம் போகணும் அப்படின்னா நல்ல சத்தம் ஒரு அழியலி சொல்லி பழகணும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அவரை அறிகிற அறிவு நம்ம வாழ்க்கையில் என்னத்தை தருகிறது? ஆமேன், ஜீவனை தருகிறது. அது மாத்திரமல்ல, அவரை அறிகிற அறிவு நம்ம வாழ்க்கை என்ன ஆசீர்வாதத்தை தருகிறது அப்படின்னா, தேவ பக்தியை வளர்த்தெடுக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. பக்தி உள்ள அனைவரையும் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார் தேவ ஜனங்களே. அப்போ பாருங்க, அவருடைய பிரதான நோக்கம் ஐடென்டிட்டி இல்லை, ஃபஸ்ட்டு இன்டிமசி. நான் ஆண்டவரோடு கூட எம்ப்ரேஸ் ஹிம், ஐ மே கெயின் ஹிம். பிரைஸ்லா. அவர் நான் ஆதாயமாக்கி கொள். அதான் ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட
சேர்ந்து உறவாட பாதம் ஓடி வந்தே, நானும் பாதம் ஓடி வந்தே. ஒப்பற்ற என் செல்வமே, எல்லாரும் பாடுங்க. ஓ எந்த இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்த இயேசுநாதா. உம்மை நான் ஆதாயமாக்கவும், உம்மை நான் ஆதாயமாக்கவும், உம்மோடு ஒன்றாகவும், உம்மை நான் ஆதாயமாக்கவும், உம்மோடு ஒன்றாகவும். எல்லாமே எல்லாம் சொல்லுங்க. சேர்ந்து ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்தன் இயேசுநாதா. ஹல்லேலூயா. அப்போ இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அந்தப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் ஒரே ஆவியாயிருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பதான் சொல்றேன், ஆண்டவரோடு ஒரு இன்டிமசி நமக்கு தேவை, ஒரு ஐக்கியம் நமக்கு ரொம்ப தேவை. நம்ம ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறோமா? கடந்த நாட்களிலே சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸோட நான் ஒரு மீட்டிங்கில் இருந்தேன். எல்லா சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்கிட்ட நான் பேசினேன். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்தாங்கிறது 1 மணி நேரம் கூகுள் மீட்டில் அந்த ப்ரோக்ராம் நடந்துச்சு. பாட்டு பாடினாங்க, சாட்சிகளை சொன்னாங்க, நிறைய நல்ல சாட்சிகள் சொன்னாங்க. பிள்ளைகள் கேட்ட கேள்விக்கு அவங்க கொடுத்த பதிலை குறித்து சொன்னாங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்களுடைய கிளாஸ் பிள்ளைகிட்ட கேட்டாங்களாம், எத்தனை பேர் வீட்டில் குடும்ப ஜபம் இருக்குது அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, மெஜாரிட்டியான வீட்டில் குடும்ப ஜபம் இல்லை. அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டில் ரெகுலரான குடும்ப ஜபம் இருக்குது. ஷாக் ஆகிட்டு கேட்குறாங்க, இது கொஞ்ச நாள் இல்லையா, ரொம்ப நாள் இல்லையா அப்படின்னு கேட்குற நேரத்தில் அவங்க சொன்ன காரியம், ரொம்ப நாளாக இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இன்டிமெசிக்காக அவர் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நினைக்கிறார், குப்பை என்று நினைக்கிறார். நம்ம இதை குப்பையாக நினைக்கிறோம், மற்றெல்லாம் உயர்வாக நினைக்கிறோம். இன்றைக்கி அதான் நம்ம ஆவிக்குரிய சபையில் இருந்தோம் ரொம்ப வீக்கான விசுவாசிகளாக இருக்கணும், வீக்கான ஆட்களாக இருக்கணும். ஈஸியாக பிசாசு புகுந்து விளாண்டுறான். என்னது இந்த உலகத்தின் பாஷையில் புகுந்து விளாண்டுறான். அதை சமாளிக்கிறதே நமக்கு பெரும் பாடாக இருக்குது. ஆண்டவரே கைவிட்டோம், ஆண்டவர் மேலே நமக்கு ரொம்ப கோபம் வருது. காரணம், we have failed to have great intimacy with God. இன்னைக்கு நீங்கள் நல்ல தீர்மானம் பண்ணணும், குடும்ப ஜபத்தை ஏற்படுத்துங்க. பாஸ்டே அடிக்கடி சொல்லியிருக்கிறாங்க, குடும்ப ஜபம் இல்லாத வீடு குறை இல்லாத வீடு. எத்தனை பேர் இருக்காங்க, இருக்க வச்சுட்டோம். அவங்களுக்கு ஒருத்தருக்காக காத்திருந்தீங்கன்னா கடைசியில் குடும்ப ஜபமே நடக்காது. இருக்கிற டைமில் இருக்கிறவங்கள வச்சு நீங்கள் நடத்துங்க அப்படி சொன்னாங்க. சமீபத்தில் ஒரு மகனுடைய பர்த்டேக்காக பெற்றோர் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், அவங்க சொன்னாங்க, இவன் குடும்ப ஜபத்துக்கே வர்றதில்லை அப்படின்னாங்க. உடனே பிரதர், நீங்கள் ஊழியக்காரர் 2 பேரும், நீங்கள் குடும்ப ஜபத்தை ஸ்டார்ட் பண்ணால் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் போகும். இந்த காலத்து பசங்க, எந்த பசங்க 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் குடும்ப ஜபத்தில் இருப்பான். அதில் ஒன்று செய்யுங்க, ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு பாடுங்க, சாட்சிகளை கேளுங்க, ஒரு சின்ன ஜபம் பண்ணிட்டு அவனை அனுப்பிட்டு அப்புறம் நீங்கள் பேசாமல் முழு ஜபமே நடத்துங்க. ஒரு பிரச்சனை வைங்க, வர வைங்க. அப்புறம் 10 நிமிஷம் 15 நிமிஷமாக மாறட்டும், 15 நிமிஷம் அப்புறம் 1/2 மணி நேரமாக மாறட்டும். அந்த மேன்மையை நம்ம கற்றுக் கொடுக்கணும். அதான் சொல்கிறேன், இந்த ஆண்டவரை அறிகிற அறிவின் 2 கப்பலுக்குள்ள முதலாளி, பெரிய ஸ்காலர்,
அவரை குறித்து சொல்லும் பொழுது நான் எப்படிப்பட்ட ஆளுங்கிறதே அவர் சொல்லிட்டாரு. அவர் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. இதெல்லாம் எத்தனை மிஷினரிகள் ஆண்டவர் சொன்னான்னு வரும்பொழுது இந்த கப்பலே சர்டிஃபிகேட்டை கிழிச்சு தூர போட்டாங்களாம். திரும்பி அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நான் வேலைக்கு போயிடக்கூடாது, ஆண்டவர் கொடுக்க அந்த அழைப்பு மட்டும் போதும்னு சொல்லி வந்து கத்திற்காக பயன்பட்டவங்க எத்தனை பேர். கடந்த நாட்களில் நம்ம சண்டே ஸ்கூல் பிள்ளைலாம் 52 பேர் தரங்கம்பாடிக்கு போயிருந்தாங்க. போய் பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஜீகன் பால்க் எத்தனையோ மிஷினரிகளுக்கு முன்னோடியாக இருந்திருக்கிறார். சார் வில்லியம் கேரிக்கு அவர் தான் முன்னோடியாக இருந்திருக்கிறார். இப்படியாக சரித்திரம் படைத்திருக்கிறார். பாருங்க, கிளைமேட் அவங்களுக்கு ஒத்துக்கிடாது, மொழிகள் ஒத்துக்கிடாது, எதுவுமே பிரச்சனை தான். ஆனாலும் அந்த ஒரு அழைப்பு அலசோது அதை தான் முக்கியப்படுத்தி சொல்றாரு. அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றின் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஏன் குடும்ப ஜெபம் நடக்கல? அந்த நேரத்தை மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டு, வேற ஒன்றும் இல்லை. டிவி சீரியல் கூட எடுத்ததுன்னு சொல்ல மாட்டேன், சினிமா எடுத்துன்னு கூட சொல்ல முடியாது. இன்னைக்கு எல்லாரும் அப்படியே ஆவிக்குரிய செய்தி தானே பார்க்குறோம், அதானே பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கீங்க. அது இடையில வேறையும் வரும், பார்த்துக்குவீங்க. கடைசியில் உங்கள் பொன்னான ஜெப நேரங்கள் பாழாகி போகிறது. அன்னைக்கு கூட ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நேரம் சொன்னாங்க, இப்போ எல்லாமே வாட்ஸ்அப்பில் எல்லாமே இப்போ பேமெண்ட் சேனலாக மாற்றிட்டு இருக்காங்க. அதனால் நிறைய என்னது ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவன் கட் பண்ணிக்கிட்டே வர்றான் தானே. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் போனால் கூட நல்லா இருக்கும். ஏன்னா குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. முன்னாடி குடும்பமாக உட்காந்து சாப்பிட்ற நேரத்தில் எல்லாம் பேசி சாப்பிட்ட காலங்கள் இருந்து, இப்போ எல்லாரும் குடும்பமாக உட்காந்து சாப்பிட்டா என்னது, ஆளுக்கு ஒரு மொபைலில் வச்சுக்கிட்டு தான். இந்த கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகள் கையில் மொபைல் ஃபோன் வந்து பெரிய ஒரு சாபக்கேடாக மாறிட்டு, எல்லாம் அம்மா சொல்கிறதையும் கவனிக்கிறது கிடையாது, அப்பா சொல்கிறதையும் கவனிக்கிறது கிடையாது. இப்படியே தான் இருக்கிற நிலைகள் இருக்கு. சின்ன பிள்ளைகள் மட்டுமா, பெரியவர்களுக்கும் அதே பிரச்சனை இருக்கிறது குறித்து பார்க்கணும். அருமையாக தேவ ஜனங்களே, அப்படியே கர்த்தரோடு சேர்ந்து இந்த வருஷத்தில் 10 மாதம் முடிக்க போகிறோம். இந்த 2.5 மாதத்தை தீவிரமாக ஆண்டவரோடு செலவழிக்க நம்ம நல்ல தீர்மானத்தை பண்ணு. சொல்லுங்க அல்லேலூயா. வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் சபைக்குவாங்க. இந்த 2 வாரம் தான் உங்களுக்கு பிரச்சனை. வந்து உட்காந்து நானும் என் தேவனும் இருங்க. வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் அரை கதவை பூட்டிட்டு உட்காந்து அல்லது வேற எதுக்குமே முக்கியத்துவம் கொடுங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவரை அறிகிற அறிவு உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டாது, உங்களுக்கு ஜீவனாக மாறும், உங்கள் குடும்பத்துக்கு ஜீவனாக மாறும், அது தேவ பக்தியாக மாறும். அது மாத்திரமல்ல, அவரோடு கூட இருக்கிற ஒரு நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தும். கரங்களை வைத்து வர அலேலுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இன்னொரு சொல்றாரு. முதலாவது சொன்னார், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு, I may gain Christ, embrace him. இரண்டாவது சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று. ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த கட்சியை சேர்ந்தவங்க, இந்த நடிகரை சேர்ந்தவங்கன்னு சொல்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவர் செய்த தப்பெல்லாம் மனசார மன்னித்து மறக்கிறாங்க. ஆனா எத்தனை பேர் நான் இயேசுவை சேர்ந்தவன் சொல்றதுக்கு சந்தோஷப்படுங்கிற? கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். அவர் சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டு பி ஃபவுண்ட் இன் ஹிம். டு பி ஃபவுண்ட் இன் ஹிம். எங்க பார்த்தா யார் கூட இருக்கிறது தெரியணும். அப்பா பவுல் இயேசுவோடு இருக்கிறாரு. வேற எங்கேயும் போக மாட்டாரா? இயேசுவோடே தான் இருக்காரு. அவர் வேற வேலையே இல்லையா? இயேசுவோடு தானே இருக்கிறாரு. இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டே, இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டே, இதுவே தூய தேவ அன்பே போதும் மாய உலகினிலே, இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டேன். எல்லாம் சேர்ந்து பாடுறீங்களா? இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டே, மனித அன்பு மாறி மறையும், மாறிடாத தேவ அன்பே, மனித அன்பு மாறி மறையும், மாறிடாத தேவ அன்பே,
இதற்கு நிகர் எதுவும் இல்லையே இம்மை மறுமையிலே. இயேசுவோடு இணைந்த தேடி தெரிந்து கொண்டே. இயேசுவோடு இணைந்த வாழ்வினை தேடி தெரிந்து கொண்டே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு, டு பி ஃபவுண்ட் இன் ஹிம், அவருக்குள்ள இருக்கிறது. இந்த கேங்கரு அப்படின்னு சொல்லுவாங்க, கங்காரு. அது குட்டி எங்கே இருக்கும், அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி பிக்சர் பண்ணிக்கிடுங்க. 3 தியரி சொல்லுவாங்க. ஒன்று கேட் தியரி, ஆண்டவர் எப்படி ஜனங்கள் நடத்துகிறாரு. பூனை குட்டி எப்படி செய்யும், எங்கே போனாலும் கவ்வி கொண்டுட்டு போகும். அடுத்தது மங்கி தியரிம்பாங்க, சரியா? அது என்னது, குரங்கு. குரங்கு குட்டியை தூக்காது, குட்டி தான் என்ன செய்யும், குரங்க அப்பிக்கிறோம், தாயை அப்படி பிடிச்சி கட்டி பிடிச்சிட்டு வரும். 3வது ஒரு தியரி சொல்லுவாங்க, எப்படின்னா ஆண்டவர் கேங்குரு அப்படிம்பாங்க. ஆண்டவர் கங்காரு மாதிரியும் நம்ம நினச்சா உள்ளே இருக்கலாம், எல்லாம் வெளியே போகலாம். இது நான் படிக்கிற காலங்களில் சொன்னது. இது நம்ம ஆண்டவர் நடத்துகிற விதம் ஒரு கேங்கரு தியரி தான். இஷ்டனா உள்ளே இருக்கலாம். தேவன் மனுக்குலத்திற்கு கொடுத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன, சுதந்திரம். இந்த தோட்டத்தில் இருக்க எல்லாவற்றையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கக்கூடாது. அதாவது டெசிஷனாக அவன் எடுக்கணும். அவன் எடுக்காதனால தான் டோன்ட் ப்ளே வித் காட். அதனால தான் உலகத்தில் பாவம் வந்தது என்று சொல்லி பார்க்கணும். இப்போ பாருங்க, டு பி ஃபவுண்ட் இன் ஹிம், ஐ வாண்ட் டு பிலாங் டு ஹிம். நான் அவர் சேர்ந்தவன் சொல்றதுக்கு விரும்புகிறேன். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்ல பாருங்க, மை பேஷன்ஸ் இஸ் டு பி கன்சியூம்ட் வித் ஹிம். மை பேஷன்ஸ் இஸ் டு பி கன்சியூம்டு வித் ஹிம். என் ஆசையெல்லாம் அவர் தான், எங்கள் ஆசையெல்லாம் என் இயேசு தானே அப்படின்னு பாட்டு பாடுவோம்ல. அவர் பொன்முகம் தான் நான் பார்க்கணுமே, என் ஆசையெல்லாம் என் இயேசு தானே. அவர் பொன்முகம் தான் நான் பார்க்கணுமே, என் ஆசையெல்லாம் என் இயேசு தானே. அவர் பொன்முகம் தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீ ரோமர் 6ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களை குறிச்சுக்கிடுங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளால் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். அப்போ பாருங்க, இது அழகாக சொல்லியிருக்கேன். என்னது, கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே என்னது, உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர். கரங்கள் வைத்து தள்ளிடுச்சுங்க பாப்பா. இப்போ ஆண்டவரோடு கூட நீங்கள் இருக்கிறதுனால, ஆண்டவர் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்றதுனால நடக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐடென்டிட்டி. என்ன ஐடென்டிட்டி? பரிசுத்தவான்ங்கிற ஒரு ஐடென்டிட்டி. சொல்லுங்க அல்லேலூயா. என்ன ஒரு அடையாளம் உங்களுக்கு கிடைக்குது? பரிசுத்தம். அந்த வசனத்தை திரும்ப நல்லா படிங்க பார்ப்போம். அல்ஸ்தோத்திரம். என்னது, கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு, சொல்லுங்க அல்லேலூயா. அதான் ஒரு பாட்டு, பழைய பாட்டு. உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன். ஏசையா, உம்மை போல் மாறிடுவேன். உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன். ஏசையா, உம்மை போல் மாறிடுவேன். உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன். ஏசையா, உம்மை போல் மாறிடுவேன். உலக வாழ்வு மயத்தான் ஐயா, உம்மோடு வாழ்வு உண்மைத்தான் ஐயா. உலக வாழ்வு மயத்தான் ஐயா, உம்மோடு வாழ்வு உண்மைத்தான் ஐயா. உம்மோடு வாழ்வு உண்மைத்தான் ஐயா. உம்மோடு நான் இருந்தால் உம்மை
அதிசயம் அனுதினம் என் வாழ்வில் தொடருமே. அன்பான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அன்பான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன். இயேசையா உம்மை போல் மாறிடுவேன். உம்மோடு நான் இருந்தால், உம்மோடு நான் இருந்தால் இயேசையா உம்மை போல் மாறிடுவேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க நமக்கு உதவியா இருக்கிறது ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை. இரண்டாவதாக என்ன சொன்னேன்? ஆண்டவரை அறிய ஆவலுள்ள வாழ்க்கை. மூன்றாவது கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். நான் முடிகிற டைம் வந்துட்டேன். ஒரு 10 நிமிஷத்தில் வேகமாக இந்த காரியத்தை சொல்கிறேன், ஞாபகத்தில் வச்சுக்க. நம்பர் 3, மூன்றாவதாக என்னது? ஆசையாய் பின்தொடரும் வாழ்க்கை. ஆசையாய் பின்தொடரும் வாழ்க்கை. நீங்கள் ஆசையா ஆண்டவர் பின்தொடரும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைச்சிருப்பீங்க. நம்பர் 1 சொன்னேன், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்க நம்பர் 1 உங்களுக்கு உதவியாக இருக்கிறது என்னது? ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை. ரெண்டாவதாக ஆண்டவரை அறிய ஆவலாயிருக்கிற வாழ்க்கை. மூன்றாவதாக ஆசையாய் பின்தொடரும் வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12, 13, 14 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவனான் எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி, அதை பிடித்துக் கொள்ளும்படி, அதை பிடித்துக் கொள்ளும்படி, அதை பிடித்துக் கொள்ளும்படி, அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் நான் தொடர்கிறேன். அடுத்த வசனம், சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர். கரங்களை வைத்து அழைச்சுங்க பாப்பா. அவன் ஆசையா ஆண்டவர் பின்தொடர்ந்தான். வேண்டா வெறுப்பா இல்ல, சண்டை தொடர்ந்து தொலைய வேண்டி இருக்கிறே அப்படின்னு அல்ல, எவ்வளோ பெரிய பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். கரங்களை வைத்து அழைச்சுங்க பாப்போம். இத்தனை மகத்துவம் உள்ள பதவி புழுக்கலாம் எங்களுக்கு, எத்தனை மகாதேவனின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். கரங்களை வைத்து வரலேச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆசையாய் தொடர். ஹல்லேலூயா. ஆசையா. இதை பவுல் இங்க எப்படி பிக்சர் பண்றார் அப்படின்னா, ஒரு மாரத்தான் ஓடுற ஒரு மனுஷனோடு பிக்சர் பண்றார். ஒரு மாரத்தான் ஓடுற ஒரு ஓட்ட பந்தய வீரரை குறித்து அவர் ஒப்பிட்டு சொல்றார். மாரத்தான் ஓட்டங்கிறது 100 மீட்டர்ஸா இல்லை, என்னது பல மணி நேரம் ஓடுகிற ஒரு ஓட்டம் சொல்லிப்பார், மாரத்தான் ஓட்டம். அப்போ ஆண்டவர் பவுல் இந்த இடத்துல ஒரு பிக்சர் பண்றார். ஆசையாய் தொடர்கிறவர் இஸ் ஈக்குவல் டு மாரத்தான் ரேசர். இந்த மாரத்தான் ஓடுற ஒரு மனுஷனோடு கூட பவுல் ஒப்பிட்டு ஒரு காரியத்தை சொல்றாரு. பாருங்க, இங்க இடப்பட்ட 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் சொல்றாரு, சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன். எல்லாம் பக்கத்தில் சொல்லுங்க, ஒன்று செய்யுங்க. ஒன்று செய்கிறேன்னு சொல்றாரு. 3 விஷயத்தை சொல்றாரு. ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ரொம்ப நீட்டா நல்லா அதில் போடப்பட்டிருக்கும். பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒன்று செய்கிறேன், ஐ ஃபோக்கஸ் ஆன் ஒன் திங், ஒரு காரியத்தை ஃபோக்கஸ் பண்றேன். இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லு பாருங்க, சிங்கிள் மைண்டட் ஆளா இருக்கிறேன், சிங்கிள் மைண்டட், ஒரே சிந்தியா இருக்கிறேன். இன்னொரு மொழிபெயர்ப்புல, ஐ டு ஹாவ் ஒன் கம்பெல்லிங் ஃபோர்ஸ், ஒரு உந்து தள்ளும் ஒரு நோக்கம் எனக்கு இருக்குது அப்படி சொல்லி 3 விஷயத்தை சொல்றாரு. 3 F சொல்றேன். முதலாவதாக forget the past. நம்பர் 2 அவர் சொல்ற காரியம், fasten your heart to the future. Fasten your heart to the future. நம்பர் 3 அவர் சொல்ற காரியம் என்ன அப்படின்னா, fight. மூணாவது என்ன சொல்றாரு, நீ என்ன செய், நல்ல ஒரு யுத்தம், fight to reach the end. 3 காரியங்களை சொல்றார். முதலாவது சொல்ற காரியம், நீங்க ஆசையாய் தொடரணும் அப்படின்னா இந்த 3 விஷயத்தை நீங்க செய்தாகணும். நல்ல கவனிங்க, ஆசையா ஆண்டவர் நீங்க தொடர தீர்மானம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 3 விஷயம் இருந்தாதான் நீங்க ஆசையா தொடர முடியும். நம்பர் 1 என்ன அப்படின்னா, என்னது,
ஃபர்கெட் த பாஸ். அழகா சொல்றாரு, என்னது? பின்னானவைகளை மறந்து. பிரைஸ்ல பக்கத்துல சொல்லுங்க, பின்னானவைகளை மறங்க. ஐயோ அதானே பாஸ்டர், மறக்கவே முடிய மாட்டேங்குது. தூங்குற நேரம்லாம் ஞாபகத்துக்கு வந்து, வசனம் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, பண்ண பிரசங்க ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது, பாட்டு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தை மட்டும்தான் ஞாபகம் வருது. நெகட்டிவான விஷயங்கள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது பாஸ்டர். அப்படி சொல்கிற ஆளுக்கு நிறைய இருக்கிறீங்க. ஆனால் அழகாக சொல்லிட்ட, பின்னானவைகளை மறந்து. அப்போ இது இதை சொல்கிறாரு அப்படின்னா சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்னது? உன்னுடைய பாஸ்ட்டை டாமினேட் பண்ண விடாத. இன்னைக்கு சாத்தானுடைய பெரிய தந்திரம் என்னன்னா, பழச நினைக்க வச்சுட்டே இருப்பான். 1947 நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் வந்துட்டு இருக்கும். மனுஷர்கள் சொன்ன வார்த்தைகள், நீங்களே தெரிஞ்சு செஞ்ச தவறுகள், இதெல்லாம் ஞாபகத்தில் வரும் பாருங்க. இது வந்து என்ன செய்யணும்? ஓட்டத்தை கெடுக்குது. அதான் சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து. இந்த பவுலை நான் கற்பனை செய்து பார்க்குறேன். பின்னால் இருந்த வசதிகளை கூட அவர் நினைக்கல, பின்னால் இருந்த அலுசோத்திரம் அன்னது செய்த தீமைகளை கூட அவர் நினைக்கல. கிறிஸ்தவர்களை போட்டு அடித்து துன்பப்படுத்தினார். தேவனுடைய ஆலயத்துக்கெல்லாம் பெரிய ஒரு பிரச்சனையாக தலைவலியாக இருந்தார். எவ்வளோ பின்னால் நிறைய விஷயங்கள், ஆண்டவர் பிரியமில்லாத விஷயத்தை செஞ்சிட்டேனே, ஐயோ என்னை ஆண்டவர் மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா, என்னை மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா, என்னை மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா, இதை வச்சே ஓட்டன் ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். அதான் சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து. கரங்களை வைத்து வரையில் சொன்ன பார்ப்போம். நல்லா கவனிங்க தேவ ஜனங்களே, பின்னானவைகளை மறந்து தூக்கி தூர போட்டதாகவே இருக்கட்டும். அவர் பாருங்க, அது டாமினேட் நிறைய வாழ்க்கையில் என்னன்னா, பழைய காரியங்கள் தலை விரித்தாடுது, பயங்கரமாக டாமினேட் பண்ணுது, ஒன்றும் செய்ய விட மாட்டேங்க. பிரைஸ்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்போ அவன் பாவத்தை சமுத்திரத்தை ஆழத்தை தூக்கி போட்டேன், இனிமேல் நினைக்கவே மாட்டேன். மேற்கும் தெற்கும் இவ்வளோ சார், மேற்கும் கிழக்கும் இவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாக அவன் பாவத்தை தூக்கி போட்டேன், இனிமேல் நினைக்க மாட்டேன். ஆனால் சாத்தானுடைய வேலை அந்த நினைக்க வச்சுட்டே இருப்பான். பின்னானவைகளை மறங்க, அது ஆசீர்வாதம். ஆமென். ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவெல்லாம் உங்க எப்படி நீங்கள் பொய் சொல்கிறீங்க? பழையெல்லாம் இருந்துட்டு தானே இருக்குது. பழையெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதான். என்ன தேவஜனங்களே, இதெல்லாம் தூக்கி அப்படியே வேற. பிரைஸ் லார்ட். அன்னாளை குறித்து படித்து பார்க்கும்போது, அவள் இனிமேல் துக்க முகமாய், அவள் அதுக்கப்புறம் துக்க முகமாய் இருக்கல. நீங்கள் அதையே நினச்சிட்டு இருந்தீங்களா? உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. இன்னைக்கு பின்னானவைகளை மறந்துங்க. மனுஷன் பேசின வார்த்தைகளுடைய செயல்களை தான் போட்டு யோசித்தீங்கன்னா குழப்பம். நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க, பாஸ்டர் இவங்க இப்படி சொன்னாங்களா, அப்படியா, ஐயோ ஞாபகமே இல்லை. எனக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? மறதி. ஆனால் அதே நேரத்தில் ஞாபகம் வைக்க வேண்டியதெல்லாம் கர்த்தர் ஞாபகம் வைக்க வச்சிருக்கிறார். ஒரு பாட்டோட ஸ்கேல் என்னென்னு ஞாபகம் இருக்கும். எந்த பாட்டு பாடணும், அது பரிசுத்த ஆவியானவரே வழி நடத்திடுவார். அது அடுத்த விஷயம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் பின்னானவைகளை மறங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன பாருங்க, முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோணும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஒன்று முன்னால் கையை வச்சிட்டிங்கன்னா பின்னால் அதை பற்றி யோசிக்கக்கூடாது. லூக்கான சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்துக்கு நேரத்தை வந்துருங்க. 57 62 குறிச்சிக்கிடுங்க. 62ஆம் வசனத்துக்கு நேரத்தை வந்துருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு வேறொரு அவரை நோக்கி, ஆண்டவரே உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் அப்படின்னு சொல்லி வீட்டில் பேசிட்டுலாம் வரேன்னு சொல்கிறான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. கலப்பையின் மேல் தன் கையை வைத்து விட்டு பின்னோக்கே நான் சொல்லுங்க, பின்னோக்கே நான் இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, பின்னோக்கே நான் கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ரெண்டாவது அவர் சொல்றாரு, ஒன்று செய்கிறேன். முதல்ல ஒன்று செய்கிறேன், forget the past. ரெண்டாவது, fasten your heart to the future. ரெண்டாவது என்ன செய்யுங்க அப்படின்னா, எதிர்காலத்தை தீவிரமாக பாருங்க. பிரைஸில் என்ன எதிர்காலத்தில் தீவிரமாக இருக்கும். சின்ன பழைய ஞாபகம் வர நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் இலக்கை யோசித்து பார்க்கணும். எதற்காக ஆண்டு உங்களை அழைச்சிருக்கார்? பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக உங்களை அழைச்சிருக்கிறார். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம்.
ஆமே, எதற்காக? அந்த நித்திய வாழ்க்கைக்காக அழைத்திருக்கிறார். தம்மோடு கூட நிரந்தரமாக அல்ல பாவ பிரசனமே இல்லாத இடத்துல நீங்கள் காணப்படும்படியா உங்களை அழைச்சிருக்கிறாரு. அழைச்சிட்டவர் உண்மை உள்ளவர். சொல்லுங்க அல்லேலூயா. அதுதான் என்னோட லக்கு. நான் பின்னோக்கி பார்க்க மாட்டேன். லோத்தின் மனைவியை போல பின்னோக்கி பார்த்து நான் உப்பு தூணாக போகிறது இல்லை. அவர் எப்படிலாம் என்னை வழி நடத்துகிறாரோ, என்னென்ன பாதையெல்லாம் காட்டுறாரோ, ஒரு மோட்ச பயணத்தில் இந்த ஜான் பெனியல் எழுதுறாரு, அப்படி என்னென்ன பாதையிலாம் காட்டுறாரோ அதை நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருப்பேன், தீவிரமாய் ஓடிக்கொண்டிருப்பேன். கரங்களை வைத்து அழைச்சுங்க பாப்பா. யாராவது சத்தம் போட்டு உங்கள் பேரை சொல்லி ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் தீவிரமாக ஓட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த சத்தம் காதில் கேட்கவே கேட்காது. சொல்லுங்க அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. நின்னாதான் பிரச்சனை. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவில் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காரம். ஆஸ்டாண்டி அழகாக சொல்லுவார், என்னது ஆலோசனை நடக்கிற அனுபவம், அப்புறம் நிற்கிற அனுபவம், மூணாவது என்னது உட்கார்ற அனுபவத்தை சொல்வார். அப்புறம் உட்கார்ந்தா சாப்டர் க்ளோஸ். இதுதான் சாப்பிடும். நீங்கள் என்ன செய்யணும்? வேகமாக இந்த எதிர்காலத்தை நோக்கி பார்த்து நம்ம தீவிரமாக 2000 ஆத்துமாக்கள் சொல்லணும். நமக்கா பேர் இல்லை, சோதர நித்தியத்துக்கு நேரே 2000 ஆத்துமாக்கள், இயேசுவுக்காக யுகமாக வாழத்தக்கதான ஒரு 2000 ஆத்துமாக்கள். சொல்லுங்க அல்லேலூயா. அதுக்கு நம்ம பிரைஸ்லா பழசை நினச்சிக்கிட்டே இருந்தால் நடக்காது. அப்படி செஞ்சோம்ல இப்படி செஞ்சோம்ல நடக்காது. அதெல்லாம் தூக்கி வச்சுருங்க, நல்லா எழுதி வச்சுருங்க, ஜோம் பண்ணுங்க. இப்போ வேகமாக நம்ம எல்லாம் சேர்ந்து ஓட கத்தர் கிருபை தருவார். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. அது சோத்திரம் பக்கத்தில் நீங்களாம் ஒழித்துக்கு போய் அப்படின்னு சொன்னால் காதை மூடிட்டு ஓடிடுங்க. ஏன்னா நமக்கு பெரிய வேலையை கத்தர் வச்சிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அலிசதான் சொன்னாங்கல்ல, சன்பா தொபியாக்கள் போன்றவங்க சொன்னாங்கல்ல, இதெல்லாம் நடக்குமா? ஏறி போனாலே எல்லாம் இடிஞ்சு விழுந்துடணும். காது கொடுத்தீங்க சாப்டர், அதுதான் நீங்கள் ஓடணும். உங்களுக்கு கத்தர் மான் கால்களை கொடுப்பாராங்க. சொல்லுங்க அல்லேலூயா. என்ன பாஸ்டர் 6ஆம் நேரத்தில் எந்திச்சு நிற்கவே எனக்கு பலன் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நிறைய பெண்கள் சொல்கிறீங்க. எந்திச்சு நிற்கவே பலன் இல்லை, நீங்கள் ஓட வர சொல்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிப்பில் என்றால் தேவ மகிமையை காண்பீர். தேவ ஜனங்களை நல்லா கவனிங்க. வேகமாக ஃபாஸ்டன் என்னது யுவர் ஹார்ட் டு த ஃபியூச்சர். ஒன்று இருதயத்தை நினைச்சிங்க, வேகப்படுத்துங்க, துரிதமாக்குங்க. இதெல்லாம் நம்ம தூங்கி வேலை செய்கிற நாட்களில் உற்சாகமாய் நாம் சேர்ந்து வேலை செய்வோமா? கரங்களை போய் தள்ளிச்சுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்து பாரும்பொழுது, அலைந்தே பகலெல்லாம் பல நன்மை செய்தார், அழுதே இரவெல்லாம் நமக்காக ஜெபித்தார், கண்ணுறங்கி சுகபோகமோ இல்லை, உண்ணவும் சமயம் இல்லாமல் அவர் சேவை செய்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. சொல்லுங்க அல்லேலூயா. நேரம் நேரங்களில் ஆண்டவரோடு குறிச்சோம் பண்ணுங்க, ஜோமம் ஆண்டவரோடு இணைந்திருங்க. அது ஆசீர்வாதம். 3வது ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு. அதான் நீங்கள் இந்த பகுதி 2ஆம் வசனத்திலே 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24, 26 வசனங்களை குறிச்சுக்கிடுங்க. 26ஆம் வசனம், ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். சும்மா ஓட மாட்டேயா, ஒரு நிச்சயம் பரிசுக்கான ஓடுறேன். யாரெல்லாம் அந்த லைனை கிராஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கு. அதை ஃபோக்கஸ் பண்ணி அதை நிச்சயமே லைஃப்பில் அடையணும். ஒரு ஆமென் பார்ப்போம். இங்கே இருக்கிற எல்லாரும் இந்த உலகத்தில் நீங்கள் நல்லா இருக்கும்னு தான் விரும்புகிறோம். என் சபைக்குள்ள வந்து யாரும் குறைஞ்சி போன சரித்திரம் இல்லை, அப்படிதானே? நல்ல வீடுகளை, சொந்த வீடுலாம், அதுவும் சொந்த வீடை தந்திருக்கார், வாகனங்களை தந்திருக்கார், வசதிகளை தந்திருக்கிறார். உங்கள் நட்டை விட்டை பாவனையெல்லாம் மாறி இருக்கு. நீங்கள் முந்தி எப்படி வந்தீங்க இப்போ எப்படி மாறி இருக்கீங்கன்னு நினச்சி நானே சந்தோஷப்படுவேன். கத்தர் எவ்வளோ நல்ல மாற்றத்தை தந்திருக்கிறாரு. கொஞ்சம் கெட்ட மாற்றம் சிலருக்கு வந்திருக்கு, பரவாயில்ல, அதையும் நல்ல கத்தர் மாற்றுவார். ஆமேன். ஒரு சகோதரி தான் ஆமேன் சொல்லியிருக்கிறாங்க உங்கள் சார்பா. சில நல்ல சத்தம் ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். நல்லா கவனிங்க. ஒரு மாற்றம். நிச்சயம் இல்லாதவனாய் நான் ஓடேன்னு, ஒரு நிச்சயம். நான் அதை பரிசு நீங்கள் சபையில் இருக்கிற எல்லாரும் அந்த பந்தய பொருளை பெற்றுக்கணும், இந்த கோலை ரீச் பண்ணிடணும். ஓட்டம் தொடங்கினர் பேர் அநேகம், மீட்பருடன் போனால் மெத்த மேகுவார், கூட்டம் புதிது என்று சிலர் கூடினார், நாட்கள் போனதால் பலர் வாட்டம் அடைந்தார். பாஸ்டர் கவிதையாக சொல்கிறீங்க? இல்லை, ஒரு பாட்டு, நான் போகிறேன் பாட்டு. பாருங்க, இந்த உலகத்தில் நிறைய பேர் ஓட்டத்தை தூங்கினவங்க இருக்கிறாங்க, ஆனால் பாதிலே ஓட்டத்தை முடிச்சவங்க இருக்கிறாங்க. அதான் பவுல் கூட சொல்கிறார், ஆவினால் ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்தில் எப்படியா முடிக்கிறீங்க அப்படி சொல்லி வருத்தப்படுறாரு. அருமையா தேவஜனங்களே, மாம்சத்தில் ஆரம்பிக்கலாம், நம்ம ஆவியில் முடிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. இங்கே இருக்கலாம் ஆவியில் முடிக்கத்தக்கதான பெரிய கிருபை ஆண்டவர் தரட்டும். அதான் என்னுடைய வாஞ்சியாக இருக்குது, நம்முடைய வாஞ்சி. நானும் மாம்சத்தில் ஆரம்பிச்சேன்னா ஆவிலே முடிக்கத்தக்கதான கிருபையை ஆண்டவர் தருவாராக. 3வதாக, ஃபைட் டு ரீச் தி எண்ட். முதலாவது பாஸ்ட் டென்ஸை பார்த்தோம், 2வது ஃபியூச்சர் டென்ஸை பார்த்தோம்,
தேர்ட், மூணாவது ப்ரெசன்ட் டென்ஸ். நீங்கள் செய்ய வேண்டும். யூ ஹாவ் டு ஃபைட். என்றைக்கும் இல்லாத சவால் நிறைந்த காலம். சிறுவர்களுக்கு எதிரான சவால்கள், வாலிபர்களுக்கு எதிரான சவால்கள், அது கணவர்களுக்கு எதிரான சவால்கள், மனைவிக்கு எதிரான சவால்கள் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். நிற்கிற நாம் விழாதிருக்க நம்ம ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை செய்கிற ஒரு கூட்டமாக இருக்கணும். கரங்களை வைத்து ஒரு அழிச்சுங்க பார்ப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. எப்பொழுதும் போல உதறி போட்டு விட்டு போயிடுவேனா சிக்கிடுவோம். இன்னைக்கு நீங்களும் நானும் திறப்பில் நின்று ஜெபிக்கணும். அல்லேலூயா. இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களான்னு கேள்விப்படுற லெவலில் இந்த நாட்கள் இருக்கிற தேவ ஜனங்களே, சற்றும் எதிர்பாராத கிரியைகளை செய்கிற காலத்தில் இருக்கிறோம். நீங்களும் நானும் சேர்ந்து திருச்சபையா இணைந்து திறப்பில் நின்று we have to fight. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சும்மா தடவுள் ஜபம்லாம் ஒன்றும் நடக்காது. இன்னைக்கு ஆண்டவரோடு கூட இருந்து, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, நாங்கள் காக்கப்படணும், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, நாங்கள் குறைவுள்ளவர்களப்பா, ஆனால் எங்களால் முடியாது, நீங்கள் துணை செய்யலைன்னா முடியாதப்பா. எனக்கு பையன் மகன் வெளியில் போகிறான், அல்ல சோத்திர பல பேரோட பேசுகிறான், பழகுறான், பல இடங்களுக்கு போகிறான், பல எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறான். ஆண்டவரே அவன் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும்னு சொல்லி we have to fight. சொல்லுங்க அல்லேலூயா. பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானதை கொடுப்பது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நன்மையான நிச்சயமா தருவாரு. நன்மையான நீங்கள் ஜெபம் தேவ ஜனங்களே, அந்த காலத்தில் இருக்கிறோம். ரொம்ப சில விஷயங்களை கேள்விப்படும் பொழுது ரொம்ப நமக்கு இருக்கும். ஏன் நான் ஃபைட்டுன்னு சொன்னேன் அப்படின்னா, ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியை பாருங்க, ப்ரெஸ் ஆன். இன்னொரு ஸ்ட்ரைவ் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்த. ஸ்ட்ரைவ், கீப் ட்ரையிங், கீப் ரன்னிங் ஹார்ட். இன்னும் நல்ல பலத்தோடு கூட. நல்ல கவனிங்க தேவ ஜனங்களே. இந்த பாருங்க, 1 பேதுரு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 8-11 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி பிசாசானவன் கர்ச்சிக்க சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்து உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். பார்த்தீங்கன்னா அடுத்த வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தம்முடைய நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிற சகல கிருபையும் பொருந்தின தேவன் தாமே கொஞ்சம் கால பாடம் அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி. சொல்லுங்க அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். இப்போ 3 காரியங்கள் அவர் சொல்றாரு. ஆசையாய் தொடர்ற நீங்கள் அதை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளணும்னா, முதலாவது பின்னானவைகளை மறங்க, அதை கொடி கட்டி பறக்க விடாதீங்க, அது டாமினேட் பண்ண விடாதீங்க. 2வது முன்னானவைகளை நாடுங்க, உங்கள் இருதயத்தை அதுக்கு வேகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. பவுல் பெரிய ஸ்காலர் தெளிவாக இருந்தார். நான் கிறிஸ்துக்குள் நிலைத்திருக்கணும், அந்த கிறிஸ்துக்குள் நிலைத்திருக்கிறதுக்கு நான் ஆவினால் நடத்தப்படணும். 2வதாக எனக்கு தேவனை அறிகிற அறிவில் நான் ஆர்வம் உள்ளவனாக இருக்கணும். 3வது விஷயம், ஆசையாய் பின்தொடரணும். எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்தி, நல்லா கரங்களை கண்களை மூடி, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உம்மில் நிலைத்திருக்க கிருபை தருவீராக, உம்மில் நிலைத்திருக்கிற கிருபை நீர் எங்களுக்கு தருவீராக. அல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஒரு நிமிஷம் நல்லா ஆவியில் நடந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்மில் நிலைத்திருக்கிற கிருபை எங்களுக்கு தருவீராக, உம்மில் நிலைத்திருக்கிற கிருபை எங்களுக்கு தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ஓ அல்லேலூயா. அந்நிய பாஷைகள் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிறோம் கூட நீங்கள் ஜெபிக்கலாம். ஆண்டவரே எங்கள் சபையில் இருக்க சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியோர்கள், எல்லா குடும்பங்கள், ஆன்லைனில் பார்க்குற எல்லாரும் ஆண்டவரே உம்மில் நிலைத்திருக்கணும். ஆண்டவரே அந்த ஊழியர்களாகி நாங்கள் நிலைத்திருக்கணும்ப்பா. எங்கள் ஊழியர் பாஸ்டர் அஜெக்ஸ் பால், பாஸ்டர் ஆண்டவரே ஜெரிக்சன், பர்னபாஸ் நலியா, அவர் நார்வேல செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிங்க. எல்லாருக்கா ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா ஊழிய பொறுப்பாளருக்கா ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரே உம்மில் நிலைத்திருக்கோம், தொடர்ந்து நாங்கள் நிலைத்திருக்கணும். ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தருவீர், உம்மால் நடத்தப்பட கிருபை தாங்க. நீங்க எங்களை நடத்தணும் ஆண்டவரே. இந்த உலகம் அல்ல, சுயம் அல்ல, ஓ உலக கலாச்சாரங்கள் அல்ல, அந்த பொருளாதாரம் அல்ல, நீங்க எங்களை நடத்தணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ரிகாந்தானா மஹராபா. ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் ஆர்வமா இருக்க கிருபை தருவீராக. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவரே ஆண்டவரே சொம்மோடு நான் உறவாட விரும்புகிறேன் அப்பா. ஆண்டவரே உம்மை அடையாளப்படுத்த விரும்புகிறேன் ஆண்டவரே. கிறிஸ்து என்கிற ஒரு அடையாளம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அந்தியோகியா சபை மக்களுக்கு ஒரு அடையாளம் கிடைத்தது போல கிறிஸ்து என்கிற அடையாளம் வேண்டும் ஆண்டவரே.
கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ரிகாந்தானாம ஹோ ரிபாலா துரிபாலா ஷிகாந்தானாம ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. மூன்றாவது, ஆசையாய் நான் தொடரணும்ப்பா. எல்லாம் வலது கரத்தை வைத்து ஆசையா நான் தொடரணும் ஆண்டவரே. கிருபை தருவீராக. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஆதி தீவிரமாக ஒரு யுத்த சிந்தியோடு we have to fight. amen hallelujah. we have to fight for our rights. amen hallelujah. உங்க மேன்மை எதுவும் படித்துக்கொள்ள விடக்கூடாது. ரிகாந்தனா மஹுரிபா hallelujah. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. இங்க வந்திருக்க எல்லாருக்கும் உள்ளத்துல பசுமரத்தாணி எப்பொழுது சத்தியம் உள்ள போய் சேரட்டும் ஆண்டவரே. மறக்காதிருக்கிற கிருபையை தருவீராக ஆண்டவரே. 100 மடங்கு பலனை தரட்டும் ஆண்டவரே, 1000 மடங்கு பலனை தரட்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உதவி செய்கிற தயவுக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக. பிரைஸ் தி லார்ட். கிருபை நல்ல பிதாவை நன்றி ஸ்தோத்திரம். நாளின் பிள்ளைகள் கேட்ட நல்ல வசனங்களை வார்த்தையில் ஆசீர்வாதமாக்கி தரும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தருக்குள் நிலைத்திருக்க கிருபை தருவீராக. ஆவியால் நடத்தப்பட கிருபை தருவீராக. ஆண்டவரே அறிகிற அறிவே அலுசோத்திர விருத்தியிடையே கிருபை தருவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திர ஆசையாய் பின்தொடர ஆண்டவர் நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த சத்தியம் மனசுக்குள்ள அப்படியே இருக்கட்டும் அப்பா. பின்னானவரை மறந்து முன்னாடி நாடி நல்ல ஒரு யுத்த சிந்தையோடு கூட போய் ஜெயிக்க முன்னேற கிருபை தருவீராக ரட்சா. அந்த வாரம் முழுதும் மகிமையா இருக்கு, இந்த மாதம் முழுதும் மகிமையா இருக்க கிருபை. எல்லா தேவையில சந்திங்க. நல்ல சுகத்தை, பலத்தை, நோய் எதிர்ப்பு சக்தி தாங்க. நிறைய பிள்ளைகள் வெளியூர்ல வந்திருப்பாங்க, திரும்பி அல்லது நாளை மறுநாள் போகிற ஆண்டவரே பிரயாணங்களில் நம்முடைய கிருபையின் கரம் இருக்கட்டும். உலகத்திலே மெய்யான ஒளியா இருக்கிற நீர் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் வெளிச்சத்தை தருவீராக ஆண்டவரே. எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே நீர் குடும்பங்களில் வந்து ஆளுகை செய்வீராக. என் குடும்பத்தினர் ரட்சிக்கப்படாம பின்மாற்றத்தில் இருக்க ஜனங்களெல்லாம் தொடுவீராக. ஒரு தாயார் சொல்லுவாங்க, நல்லா இருந்த என் பிள்ளை ஆண்டவரை ஆராய்த்து கொண்டிருந்த பின்மாற்றத்தில் சிக்கி இருக்கிறாளே, நீ வேணுக்குன்னு எனக்கு பிடிக்காதெல்லாம் அவள் செய்து கொண்டிருக்கிறாளே. கண்ணீர் விடுகிற சகதாய்மார் உண்டப்பா. கண்ணீரை தொடங்க ஒரு பெரிய மாற்றத்தை தாங்கப்பா. எங்களுக்காக மாற்றத்தை கேட்கலப்பா, அந்த ஆத்மாவுக்காக மாற்றத்தை கேட்கிறோம் ஆண்டவரே. கிருபையா இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இருக்கிற ஞானஸ்நான ஆராதனை ஆசீர்வதிங்க. வெற்றியுள்ள மக்களாய் அவருக்கு திகழ கிருபை தருவீராக. இந்த சபையில் நிறைய ஊழியர் வெளியூர் போயிருக்கிறாங்க, எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பீராக. சிஸ்டர் ஷாரனுக்காக, பெற்றோருக்கா, அவருடைய கணவருக்கா, பிள்ளைக்கா ஜெபிக்கிறோம். அவர்கள் பெங்களூர் போகிற பிரயாணங்களில் நம்முடைய கிருபையின் கரக்கட்டும். அந்த SABCயில் அவங்களை வல்லமை எடுத்து பயன்படுத்துவீராகப்பா. நீர் மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்து இடத்துல ஒப்புக் கொடுக்கும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜென்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, இந்த நாளின் வார்த்தைகள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து எங்களோடு கூட ஐக்கியமாக இருக்க நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கு உதவி செய்யறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள், நாங்கள் ஜெபிப்போம். உங்கள் நல் சாட்சிகளையும் எங்களுக்கு அனுப்பும்படியாக கேட்கிறோம். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு ஏதுவாக இருக்கும். யூடியூப் சேனல் ஜயன் ஏஜ் சர்ச் திருநெல்வேலி. அதில் நல்ல ஆராதனைகள், நல்ல ஜபங்கள், பைபிள் ஸ்டடீஸ், வாலிபர்களுக்கான ப்ரோக்ராம் இருக்கிறது. அதில் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். சிறுவர்களுக்காக பிளஸ் சர்வீஸ் நடத்துகிறோம். ஜயன் ஏஜி டிவி திருநெல்வேலிங்கிற பிரத்யேக யூடியூப் சேனல் அது ஒளிபரப்படுகிறது. உங்கள் சின்ன பிள்ளைலாம் பார்க்க வைங்க. நல்ல பப்பட் ஷோ, நல்ல ஆக்ஷன் சாங்ஸ் செம்மையாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திருநெல்வேலி இருப்பீர்கள் என்றால் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களுடைய அன்புடன் அழைக்கிறோம். கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அடுத்த வாரம் சந்திப்போம். கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமென்.